அனைவருக்கும் வணக்கம். கும்பாபிஷேகம் ஏன் செய்கிறோம், அதன் நன்மை பலன் ஒரு சிறிய பதிவு. கும்பாபிஷேகம் என்றாலே பல இடங்களிலிருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டு கும்பங்கள் நிறைக்கப்பட்டு கும்பங்கள் வழியாக கும்பம் ப்ளஸ் அபிஷேகம் செய்வதால் கும்பாபிஷேகம் என பெயர் பெற்றது. கும்பாபிஷேகம் 12 வருடத்திற்கு ஒரு முறை செய்ய வேண்டும். ஏன் செய்ய வேண்டும்? அஷ்டபந்தன மருந்து என்பது சக்தி வாய்ந்தது. 12 வருடம்தான் அதற்கு சக்தி இருக்கும், பின் சக்தியை இழந்துவிடும். மாமாங்கம் என்பது 12 வருடம். குரு பகவான் சராசரியாக ஒரு ராசியில் ஒரு வருடம்தான் இருப்பார். 12 ராசிகள் இருப்பதால் குரு பகவான் சுற்றி வர 12 வருடம் ஆகும். எனவேதான் 12 வருடத்திற்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்கிறோம். கும்பாபிஷேகத்தின் போது அஷ்டபந்தன மருந்து செய்யும்போது சுவாமியை வைப்பதற்கு முன் நிறைய மந்திரங்கள் சொல்லி எந்திரன் வேண்டி அதன் அடியில் வைப்பார்களாம். கீழே வைக்கப்பட்டுள்ள எந்திரம் சக்தி வாய்ந்ததாம். அதற்கு புரோட்டோன் என்று விஞ்ஞானத்தில் சொல்வார்களாம். அந்த புரோட்டோன் எல்லாம் சேர்ந்து சார்ஜ் ஆகி சுவாமியிடம் சேரும்போது ஃபுல் பவர் ஆகி சுவாமி அதை வெளியே விடும்போது அதன் சக்தி பாசிட்டிவ் எனர்ஜி பவர் நமக்கும் கிடைக்கிறது. மேலும் யாகசாலை ஏற்படுத்தி ஹோமம் வளர்க்க வேண்டும். ஏன்? தெய்வ சக்தியை இழந்து விடாமல் இருப்பதற்கும் கோயில்களின் பழுதடைந்த பாகங்கள் சீர் செய்யப்படுவதற்கும் புதிய வண்ணங்கள் செய்யப்பட்டு கோவில்கள் புதுப்பிக்கப்படும். இவ்வாறு செய்யாவிட்டால் என்னவாகும்? கோவில்கள் நிலைத்து நிற்காமல் போய்விடும். அந்த இடம் தெரியாமலும் அதன் வரலாறு தெரியாமலும் நமக்கு போய்விடும். மேலும் யாகசாலை ஏற்படுத்தும் போது ஹோமம் வளர்க்க வேண்டும். யாகசாலையில் ஹோமம் வளர்க்கும்போது வாசனை பொருட்கள், வாசனை திரவியங்கள், வேர்கள், நவதானியங்கள் போட்டு ஹோமம் செய்வார்கள். அதில் அருகம்புல் விஷ பயத்தை நீக்கும் தன்மை உடையது. ஆலங்குச்சி புகழை சேர்க்கும். நொச்சி காரிய தடையை நீக்கும். மந்திரங்கள் சொல்வதால் அதன் மூலம் தெய்வ சக்தி கூடும். அக்னியை உருவாக்கும் போது தெய்வ சக்தி மேலே எழுந்தருளும் என்பது நம்பிக்கை, ஐதீகம். பக்தர்கள் ஆன்மீக அனுபவத்தை பெறுவார்கள். கோவிலை நம்ம சுற்றி வரும்போது அதை சுற்றி சிற்பங்கள் இருக்கும். இந்த சிற்பங்கள் கல், மண், கதை, மனிதரால் உருவாக்கப்பட்டது. இந்த சிற்பங்கள் சிலைகளை பார்க்கும்போது கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது என்ன சக்தி கிடைக்குமோ அந்த சக்தி அந்த சிற்பங்களுக்கும் சிலைகளுக்கும் இருப்பதால் அந்த சக்தி நமக்கும் கிடைக்கும். மேலும் நவதானியங்கள், வாசனை பொருட்கள் போட்டு ஹோமம் செய்கிறோம். ஏன்? இவற்றிற்கு இடியை தாங்கக்கூடிய சக்தி உண்டு. கும்பாபிஷேகத்தின் போது கோவில் முன் வாசல் முகப்பில் ஜோடியாக வாழை மரம், நொங்கு பலவற்றை பூமாலை, பூத்தோரணங்கள் தொங்க விடுவார்கள். நாம் அந்த வாழை மரம் தோரணத்தை கடக்கும்போது நம்ம மனசில் உள்ள தீய எண்ணங்கள்லாம் அகன்று விடுமாம். நல்ல எண்ணங்கள் நமக்கு உருவாகும் என்பது ஐதீகம். மேலும் மனம் குளிர்தல், ஊர் அலர்ச்சி அடைதல், அன்று கோமாதா பூஜை செய்யும்போது நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பது போல பல சமூகத்தினர் ஒன்று சேர்ந்து செயல்படுவதால் ஒற்றுமை ஓங்கும். நாம் பார்க்க முடியாதவர்களையும் பார்ப்பதால் நமக்கும் இரட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கும். உணவு தானிய உற்பத்தி கூடும். இயற்கை வளம் நன்மை தரும்.
நோய் நொடி நீங்கும், புண்ணியம் கைகூடும், வம்சம் தழைத்து ஓங்கும். எல்லாம் நம் நன்மைக்கே. போக முடியாதவர்கள் 48 நாள் மண்டல பூஜை நடத்துவார்கள். என்றோ ஒரு நாள் போய் வந்தால் அவர்களுக்கும் இதன் பவர் சக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.